அனைவருக்கும் வணக்கம். கருப்பட்டி பாவு வந்து காய்ச்சிட்ருக்கிறேன் பாருங்கள். இது வந்து கருப்பட்டி சீவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். நல்ல கருப்பட்டி வந்து பச்சை வாசம் போன வரைக்கும் வெந்துருச்சு. பாகு பதமெல்லாம் தேவையில்லைங்க. பச்சைப்பயிறு அரிசி ரெண்டையும் தனித்தனியாக வறுத்துட்டுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியோட ஜாரில் அரைச்சிட்டேன். கடலக்கொட்டை கொஞ்சம் வறுத்து க்ளீன் பண்ணி அதையும் கொஞ்சம் ஒரே சுற்று மிக்சியில் சுற்றி போட்டிருக்கிறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த கருப்பட்டி பாவு அதில் ஊற்றி உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க. தேவையான அளவு பாவு ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். சத்து உருண்டைங்க, சத்து மாவு உருண்டை. தினம் ரெண்டு உருண்டை மட்டும் சாப்பிட்டா போதும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறையா இருக்குது. பச்சைப்பயிரில் கால்சியம் சத்து இருக்குது. பொட்டுக்கல்லையில் கால்சியம் சத்து இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற இடத்துல கட்டாயம் செஞ்சு கொடுங்க. கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க. எதுவுமே வீட்டில் செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒரு உருண்டை 2 உருண்டை குழந்தைங்களுக்கு கொடுங்க, சாப்பிட்டோம். பாருங்கள், பாவை ஊற்றிட்டு எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டேன் பாருங்கள். ஏன் வெள்ளை கலராக மேலே இருக்குதுன்னா, அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, உருண்டை பிடிச்சிட்டு அந்த பவுடரில் வந்து லைட்டாக ஒரு பெரட்டி எடுத்து வச்சிடணும்.